இனிய காலை வணக்கம். இன்றொரு செய்தி, ஒரு நகைச்சுவையான பதிவு. ஒரு ஆண் தன் மனைவியை விவாகரத்து செய்ய விரும்புகிறான். அதற்கான காரணத்தை நீதிபதியிடம் சொல்கிறார். என் மனைவி என்னை தினமும் பூண்டுரிக்க சொல்கிறார், வெங்காயம் வெட்ட சொல்கிறாள், 10 பாத்திரம் தேய்க்க சொல்கிறாள். என்னால் முடியவில்லை, ஆகையினால் எனக்கு விவாகரத்து கொடுங்கள் என்று கேட்கிறார். இதையெல்லாம் காரணமாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நீதிபதி சொல்கிறார். அது மட்டுமல்லாமல் அவனுக்கும் சில அறிவுரைகள் சொல்கிறார். உரிக்க வேண்டிய பூண்டை ஒரு பாட்டில் போட்டு மூடி 4 முறை குலுக்கினால் தோல் தன்னால் வரப்போகிறது. அறிய வேண்டிய வெங்காயத்தை 10 நிமிடம் ஃப்ரிட்ஜில் வைத்தால் ஈஸியாக வெட்டலாம். அறியும் போது கண்ணிலும் தண்ணீர் வராது. 10 பாத்திரத்தை எல்லாம் 10 நிமிடம் தண்ணீரில் ஊற வைத்து விம்பார்ல தேய்ச்சா சரியா போயிடும். அப்படியும் போகலன்னா பேக்கிங் சோடா ஒரு சிட்டிகையை போட்டு அதில் கொஞ்சம் வினிகர் ஆட் பண்ணி தேய்ச்சா எவ்வளவு கடினமான கரையும் போயிடும். பாத்திரம் பளிச்சுன்னு ஆயிடும். அது மட்டுமல்ல, துணியை சர்ப்புல ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி நல்ல தண்ணியில ஒரு தரம் நனைக்கணும். அதன் பின்பு சர்ப்புல ஊற வச்சா மிஷின்ல போட்டா துணி தும்ப பூ மாதிரி வெண்மையா இருக்கும். நீ சொன்ன காரணங்களுக்கெல்லாம் டைவர்ஸ் தர முடியாது என்று இந்த நீதிபதி சொன்னார். இப்போது புரிகிறதா என்று அந்த மனிதனை பார்த்து கேட்கிறார். ஐயா, நல்லா புரிஞ்சிருச்சுங்க என்று சொன்னான் அந்த மனிதன். என்ன புரிந்தது என்றான் நீதிபதி. அதற்கு அவன் சொன்னான், என் பொண்டாட்டி பூண்டு வெங்காயம் பாத்திரத்தோடு நிறுத்திக்கிட்டா, ஆனா நீங்க பாவங்க துணியும் துவைக்கிறீங்க போல என்று நீதிபதியை நினைத்து நொந்து கொண்டார். நீதிபதி பதில் சொல்ல முடியாமல் திகைத்து நின்றார். வாழ்க்கை எப்படி இருந்தாலும் விட்டு கொடுப்பதுதான் வாழ்க்கை. இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், பூமியில் எல்லா வளங்களும் கொட்டி கிடக்கிறது என்றாலும் வானையை தானே வேடிக்கை பார்க்கிறது பூமி. அப்படித்தான் பல நேரங்களில் நம்மிடம் இருக்கும் சில குறைகளை நாம் சரி செய்யாமல் அடுத்தவர்களிடம் நிறைவை காண முற்படுகிறோம். முதலில் தன்னை சரி செய்து கொள்ளுங்கள், பிறகு அடுத்தவர்களின் செயல்பாடுகள் சரியாக அமையும் என்று சொல்லி இந்த நாள் உங்களுக்கு மிகச்சிறப்பான நாளாக அமைய என் வாழ்த்துக்கள்.